ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அக்ஞ்ச்சாஶ்ரத்ததானश्च संशयात्मा विनश्यति नायं लोकोऽस्ति न परः न सुखं संशयात्मनः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரத்தை என்ற உயர்ந்த ஒரு தகுதியை பற்றி சொன்னார். ஸ்ரத்தை இருப்பவன்தான், ஸ்ரத்தையுடன் கூடியவன்தான் ஞானத்தை பெறுவான் அப்படின்னு சொன்னார். அதை மேலும் ஆழமாக நம் மனசுல நிலைநிறுத்துவதற்காக அதையே நெகட்டிவா சொல்றார். ஸ்ரத்தை இல்லாதவன் என்ன கதியை அடைவான்? முதல்ல அக்ஞகனா அறியாமையில் இருப்பவன். என்ன அறியாமைனா, நான் இந்த ஜீவன் அப்படின்னு கூட அவனுக்கு தெரியாது, நான் அந்த உடம்பு அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பான். அறியாமையில இருப்பான். அறியாமையில இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா யாரோ சொல்றாங்க இது மாதிரி வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு குரு, அவர்கிட்ட போய் படிச்சா நமக்கு ரிலீஃப் கிடைக்கும், அதுல இருந்து நம்ம மோட்சத்தை உணர முடியும் அப்படின்னு பாதையை சொல்லும் பொழுது அதெல்லாம் தெரியும் நமக்கு. இப்ப ப்ராப்ளம் இன்ஃபர்மேஷன் இல்லாததே கிடையாது. நீ பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். அக்ஞஹா அப்படின்னு முதல்ல அறியாமை, இதெல்லாம் பத்தி தெரியவே தெரியாது, தன்னை பற்றியும் தெரியாது, இதெல்லாம் எங்க போய் கேட்கணும், இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு இருக்கா இல்லையா அது மாதிரி தெரியாது. அடுத்தது அஸ்ரத்ததானன்னு சொன்னா ஸ்ரத்தையே கிடையாது, நம்பிக்கையே வராது. சும்மா ஏதோ சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுல எப்ப பாரு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அவர்களுடைய வார்த்தைகள்ல குறை கண்டுபிடிக்கிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த சாஸ்திர வாக்கியங்கள்ல குறை கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதாவது அந்த குயுக்தின்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தி லாஜிக்கை வச்சே இதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணி நம்ம பெரிய ஆளாகிறது. அதுல என்ன இருக்கு? நம்மளுடைய லாஜிக்கை வச்சு அந்த சாஸ்திர வாக்கியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம லாஜிக் யூஸ் பண்ண தவிர அதை தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அது பண்ற அப்போ நமக்கு எங்கேயோ ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. இதுல கன்விக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். என்னன்னா, இதை நான் பயன்படுத்தி நான் பேர் அமைதியை உணர வேண்டும், மோட்சத்தை உணர வேண்டும், இந்த சம்சாரத்திலிருந்து நான் விடுபட வேண்டும், வாழும் பொழுதே இங்கேயே இப்பொழுதே நான் ஜீவன் முக்தியை உணர வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம லட்சியம்னு இருக்கும் பொழுது அதற்கு இவர் தான் குரு, இதுதான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் புரியலன்னா, கீதை புரியலன்னா அடுத்தது இந்த பிரகரண கிரந்தம் படிக்கலாம், உபநிஷதங்கள் இருக்கு, இவ்வளோ சாஸ்திரங்கள் இருக்கு. ஆனா இது எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் புரியும், புரியாம போகாது, எனக்கு புரியும் என்ற பிரார்த்தனை, என்ற நம்பிக்கை, ரொம்ப முக்கியமா ஸ்ரத்தை. அதாவது இதெல்லாம் பொய் இல்லை, குருநாதர் பொய் சொல்லவில்லை, சாஸ்திரங்கள் பொய்க்காது, இது டைம் டெஸ்டட் விஸ்டம். யாரோ ஒருத்தர் புதுசா இந்த காலத்துல சொன்னது அப்படின்னு கிடையாது. இப்ப நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் இன்வென்ஷனுக்கு ஒருத்தருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருவாங்க. ஒரு தியரி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார், இன்னொருத்தர் அந்த தியரி ஃபுல்லா தப்புன்னு சொல்லி அவருக்கும் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. இங்க இது எல்லாம் காலம் காலமாக ரிஷிகள் கண்டு உணர்ந்த உண்மை. எத்தனையோ கோடிக்கணக்கான பேருக்கு இது அளித்திருக்கிறது, எனக்கும் பயனளிக்கும். இன்னொன்னு என்னன்னா, தன்னை பத்தின டவுட் ஒண்ணு, சாஸ்திரத்தை பத்தின டவுட்டு, குரு மேல ஸ்ரத்தை இல்லை. இன்னொன்னு, என்னாலலாம் முடியுமா, எனக்கெல்லாம் வேதாந்தம் ஒர்க் பண்ணுமா, என்னாலலாம் மோட்சம் அடைய முடியுமா, இதெல்லாம் ஏதோ சும்மா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அமைதியான ஆனந்தம், மோட்சம், அப்படி இடைவிடா நிறைவு, இதெல்லாம் நிஜமாவே சாத்தியமா அப்படின்னு நம்மளை பத்தினே ஒரு டவுட் இருக்கக்கூடாது. அதுதான் சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல 5 தடவை சொல்ற, நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, நம்மிடத்தில் நம்பிக்கை, இறைவனிடத்தில் நம்பிக்கைன்னு சொல்ற. ஸ்ரத்தைங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம். அஸ்ரத்த தானக, அதாவது அறியாமையில இருக்கான். அப்புறம் ஸ்ரத்தை இல்ல. மூணாவது சம்சயாத்மா, இதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கான். ஸ்ரத்தை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா சந்தேகம் தானே வரும். சந்தேகம்னா அந்த டவுட்டிங் தாமஸ் நிம்மதியாவே இருக்க முடியாது. அது நம்ம லௌகிகமா உலகியல் ரீதியா நம்ம நட்பு உறவுல நம்பிக்கை இல்லாட்டியும் அதுவும் பிரச்சனை தான். சம்சய ஆத்மா, அந்த டவுட்டோட இருக்கிறவன் வினஷ்யதி, அழிந்து போகிறான்னு சொல்றார் பகவான். ஏன்னா இவ்வளவு கடுமையா பேசுறாருன்னா, தாயினும் சால பரிந்து. ஏன்னா நமக்கு ஸ்ரத்தைய வர வைக்கிறதுதான் பகவானோட நோக்கமே தவிர, நீ சந்தேகப்பட்ட அழிந்து போயிடுவேன்னு என்ன அர்த்தம்? செத்து போயிடுவேன்னு அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கையை வீணடித்து விடுவாய், இந்த மனித பிறவியை பயனற்றதாக்கி விடுவாய். எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அது நிறைவேறாது, வேஸ்ட் தான்ப்பா. நீ சும்மா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவா, அவ்வளவுதான். இதன் மகத்துவத்தை நீ உணர முடியாது. எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதோட பயனை முழுமையாக நீ உணர மாட்டாய். வினஷ்யதி, அங்க சொன்னார் இல்லையா, ஸ்தித பிரஜ லட்சணத்துல தியாயத்தோ விஷயான் பும்சக, அந்த ஸ்லோகத்தில் கடைசியில வினஷ்யதி, அவன் புத்திநாசக, ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசக, புத்திநாசாத் பிரணஷ்யதி, பிரணஷ்யத்தினர் இங்க வினஷ்யதி, அழிந்து போகிறான். அயம் அயம் அவனுக்கு இந்த உலகமும் கிடையாதான். அயம் லோகா நாஸ்தி, இந்த உலகத்துல அவன் எந்த விதமான சந்தோஷத்தையும் நிம்மதியை அனுபவிக்க முடியாது.
இங்கேயே அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னது, நான் பரக மேலுலகத்திலேயும் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது, நான் சுகம் எந்த விதமான இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. சம்சயாத்மா, சம்சயாத்மான என்ன, சந்தேக புத்தி உடையவனுக்கு அயம் லோகஹ நாஸ்தி, இந்த உலகத்துல அவன் பெருசா எதையும் சாதிக்க முடியாது, எதையும் அனுபவிக்க முடியாது. இப்போ ஒரு ஏதாவது காரியத்துல இறங்குறோம்னா முதல்ல அதை நம்பணும் இல்லையா, நல்லபடியா நடக்கும், என்னால செய்ய முடியும், கடவுள் எனக்கு அருள் புரிவார். இது மாதிரி சாதாரண விஷயத்துல கூட எவ்வளோ அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்றோம். இன்னைக்கு ஒரு காரியத்துல இறங்குறோம்னா சங்கல்பம், சங்கல்ப சூக்தம்னே இருக்கே வேதத்துல, ஸ்ரத்தா சூக்தம்னு இருக்கு. ஆக மனசுல ஒரு திருடத்தா இருக்கணும். இந்த இடத்துல முக்கியமா என்னன்னா, நம்ம அறியாமையில இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆரம்பத்துல எல்லாரும் அறியாமையில தான். அந்த அறியாமையை நீக்கிக் கொள்ள வழி இருக்கிறது, நம்முடைய பிரச்சனையை போக்கிக் கொள்ள ஒரு தீர்வு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இப்ப குரு சாஸ்திரம் கிடைச்சதுக்கு அதுல ஸ்ரத்த வைக்கிறது ரொம்ப 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 முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டது. ஆக ஸ்ரத்தை இல்லாதவன், அறியாமையில் இருப்பவன் முதல்ல, அப்புறம் ஸ்ரத்தை அறியாமையில் இருக்கான் சரி, ஆனா குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சந்தேகப்பட்டுட்டே இருக்கான். ஸ்ரத்தை இல்லாதனால்தான் சந்தேகப்படுறான். சம்சயாத்மான என்ன, ஸ்ரத்தை இல்லை, ஸ்ரத்தை குறைபாடு இருக்கிறதுனால சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பவன் வினஷ்யதி, அவன் உரிய பயனை அடைய மாட்டான். நம்ம நிறைய இதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வியாசாச்சாரியரோட வாழ்க்கையில, ஒரு பகவான் கிருஷ்ணரோட வாழ்க்கையில. அதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையில எவ்வளவு ஸ்ரத்த வைக்கணும், அதுக்கு தகுந்த காரியம் நடக்கும். அவங்க பெருசா அந்த அந்த கதைகள்ல அந்த சரித்திரத்துல வர மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இதுவெல்லாம் பெரிய ஞானிகள்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்ரத்தையினாலே அவர்கள் கரையேறினார்கள். அப்படிலாம் நிறைய இதெல்லாம் படிக்கிறோம். ஸ்ரத்தை ஒன்று இருந்தால் போதும். நம்ம ஒன்றும் கண்மூடித்தனமா நம்ப போறது இல்லை. நம்ம கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் சரியான முறையான விடைகள் இருக்கின்றன. நம்மளை விட பல மடங்கு புத்தியை தீட்டி உபனிஷதங்கள், அதுல பாஷ்யங்கள், பூர்வபக்ஷம், ஏகப்பட்ட விஷயங்கள் பெரியவங்க எல்லாம் ரொம்ப அழகா லாஜிக்கலா சங்கர பாஷ்யம் அதெல்லாம் படிச்சு முடிக்க வாழ்நாளே போதாது. நம்மளோட மனசையும் புத்தியும் அதுகிட்ட கொடுக்கணும். அதுதான் சரண்டர். அங்க சரண்டர்னா என்ன, குரு சாஸ்திரத்துக்கிட்ட சரண்டர் பண்ணி அந்த விஷயம் என்ன சொல்கிறதுங்கிறத பொறுமையாக, ஒரு நாள் 2 நாள்ல பல வருடங்கள் அதை பொறுமையா கேட்கறதுக்கு ஸ்ரத்த வேணும். ஒரு விஷயத்த நமக்கு ஸ்ரத்த இல்லைன்னா நமக்கு கேட்கறதுலேயே ஒரு அலட்சியம் வந்துடும் தெரியுமா. நமக்கு தொடர்ச்சியா கேட்க முடியாது, கன்சிஸ்டன்சி போயிடும். அப்ப தொடர்ச்சியா நம்ம ஒரு விஷயத்த கேட்கறோம்னு சொன்னாலே நமக்கு அதுல ஸ்ரத்த இருக்கு. நம்ம சும்மா ஒரு சாதாரணமா ஒரு யூடியூப் சேனலே பாக்குறீங்கன்னு வச்சுக்கோ, அந்த பர்சன் சொல்றதுல நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா தானே தொடர்ந்து பார்ப்பான். இதெல்லாம் சும்மா புருடா அப்படின்னா பார்த்துட்டே இருப்போமா என்ன. அதுக்கே அப்படி இருக்கும்போது குரு சாஸ்திர விஷயத்துல எவ்வளவு ஸ்ரத்த வேணும், சந்தேகப்படவே கூடாது. எனக்கு நிச்சயமாக மோட்சத்தை நான் உணர்வேன், எனக்கு இந்த ஞானம் நிச்சயமாக கிடைக்கும், இந்த ஞானம் எனக்கு பயனை தரும், இந்த வேதாந்த விஷயங்கள்லாம் எனக்கு புரியும், இறைவன் அருளால் எனக்கு புரியும், நான் இந்த பிறவி பெருங்கடலை தாண்டி விடுவேன், அனாயாசமாக நான் தாண்டுவேன். இந்த ஞான தெப்பத்தால் தான் பகவான் விழுந்து விழுந்து நமக்காக தானே கீதையை சொல்லியிருக்கார். ஆக நான் அதிகாரி, எனக்கு நிச்சயமாக இது விளங்கும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஸ்ரத்தை கொள்ள வேண்டும். சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுபவன் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ முடியாது, மேலுலகமும் அவனுக்கு சரியாக கிடைக்காது, சுகமும் கிடைக்காது, அவன் திண்டாடுவான்னு சொல்றார் பகவான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.